இங்கே இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு வந்து ஒரு வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவளுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணனோட சிலையை வந்து வச்சிருப்பா. அந்த சிலைக்கு வந்து தனக்கு கொடுத்த ஒரு சாக்லேட்டை உடைச்சு அந்த கண்ணனை வந்து சாப்பிட சொல்லுவா. அந்த கண்ணனோட வாயில வந்து அந்த சாக்லேட்டை வச்சுக்கிட்டு இருப்பா. வந்து சாப்பிடாதுக்கு அப்புறமா நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பிஸ்கட்டை வந்து உடைச்சு அந்த கண்ணனோட வாயில வச்சுக்கிட்டு இருப்பா. அப்படி வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்கார அம்மா பார்த்தீங்கன்னா கதவை திறந்துட்டு உள்ள வராங்க. அப்படி உள்ள வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாங்க, நீ என்ன பைத்தியமா, அதெல்லாம் அந்த சாக்லேட் சாப்பிடாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து அடியோ தனம்னு அடிச்சுட்டு அந்த சாக்லேட்டை வந்து வாங்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு சொல்றா, இனிமே உனக்கு எந்த ஒரு சாக்லேட்டும் நான் வந்து தர மாட்டேன், உனக்காக நான் எவ்வளவு அடி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு படிக்கட்டை வந்து தொடச்சிக்கிட்டு இருக்கா. அப்படி தொடச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்கார அம்மா வந்து ஒரு வாழைப்பழத்தை கொண்டு வந்து கையில கொடுக்குறாங்க. இந்த வாழைப்பழத்தை சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு என்ன பண்றானா அந்த வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த ரூமுக்கு போறா. போயிட்டு என்ன பண்றானா அந்த கண்ணன்கிட்ட சொல்றா, என்ன வந்து மன்னிச்சுக்கோ, நான் வந்து உன்னை திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழைப்பழத்தை ரெண்டா உடைச்சு அந்த கண்ணனோட வாயில வைக்கிறா. அப்படி வச்சுக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து கதவை திறந்துட்டு உள்ள வராங்க. உள்ள வந்து அந்த பொண்ணோட தலைமுடியை பிடிச்சி கீழே எடுத்துட்டு சொல்றாங்க, நீ வந்து திருந்தவே மாட்டியா, உனக்கு எவ்வளவு சொன்னாலும் நீ வந்து கேட்கறல, இதெல்லாம் அது வந்து சாப்பிடாது, இப்படி பண்ணிக்கிறீங்கன்னா அந்த சிலையை வந்து நான் தூக்கி வெளியே வச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்படி திட்டிக்கிட்டு அந்த வாழைப்பழத்தை வாங்கி கையில வச்சிருக்காங்க. அப்படி வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த வாழைப்பழம் வந்து அப்படியே காணாம போயிடுது. இதை பார்த்ததான் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறா. அந்த அம்மாவும் அப்படியே ஷாக்காகி போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, சரி இந்த வாழைப்பழம் வந்து காணாம போயிடுச்சு, இப்ப வந்து நான் ஸ்வீட் கொண்டு வந்து வைக்கிறேன், அந்த ஸ்வீட்டும் காணாம போயிடுச்சுன்னா உன்னோட கண்ணன் வந்து ஸ்வீட் எல்லாம் சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி நான் உன்னை வந்து மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு பிளேட் நிறைய வந்து ஸ்வீட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த ஸ்வீட்டும் பாத்தீங்கன்னா காணாம போயிடுது. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை பார்த்து என்னை வந்து நீ மன்னிச்சுக்கோ சாரி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.